Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ரயில் தண்டவாளத்தில் 17 வயது சிறுவன் உடல் துண்டாகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடையாஞ்சி பகுதியைச் சேர்ந்த சிறுவன் நரசிம்மன் 2 துண்டுகளாகி கிடந்த நிலையில் காவல்துறையினர் சடலத்தை எடுத்துச் செல்ல முயன்றனர். அப்போது சிறுவனின் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சேரும் சகதியுமாக இருந்ததால் சிறுவனின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை குற்றங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்ற அளவுக்கு தமிழகம் சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நலத்திட்டப் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் தொடங்கி வைத்தார். பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நியாய விலை கடைகள், பேருந்து நிழற்குடைகள் ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த அவர் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியின் பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். அப்போது காரமாடை ஒன்றியத்திற்கு 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நிலத்தகராறில் ஒருவரை ஓட விரட்டி வெட்ட முயன்ற சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரத்தில் பொதுப்பாதை தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் அதன் காரணமாக ஏற்பட்ட தகராறில் செல்வராஜ் என்பவர் கூலி தொழிலாளி கண்ணனை அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமடைந்து வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.